தில்லையிலே எல்லையிலா நடனமிட்டோன் தீதரத்தில் அடிமுடியும் காணாய் நின்று வல்வேடம் தனை வதைத்தாய் வழுவூர் தன்னில் வாமவாக இடமிந்தாய் செங்கோட்டத்தில் ஆனதொரு ஆடல் பல ஆடிட்டோன் பாதமதை வணங்கியே அறிவிப்பேன் கும்பன் யான் மகன் ஒருவனாதியதின் சூட்சமத்தை அறிய வரும் காலந்தனில் மகனிவனின் நத்தனவன் மனம் ஒன்றாம். அப்பா ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்கிறாங்க ஐயா. காணவே மகனிவனும் செறித்திட்ட ஆண்டதுடன் பகரவரும் நாடியதும் 55 நாழிகைக்கு மேல பிறந்தனீங்க அப்படிங்கிறாங்க. 55 நாழிகை அப்படிங்கிறது விடிய காலத்தால 4 மணிக்கு அப்புறம் வருங்கிறாங்க. 4 மணிக்கு முன்னாடினா தவறுங்க. அது ஓங்கார ஒளி ஒரு வாயிருந்து கொண்டு உலகதனை காட்கும் ஒரு ஐயனவன் பாதமதை போற்றியே அறிவிக்கும் நாளதனில் மகந்தனக்கு கொண்டதோர் அழகனே மனம் ஒன்றாம் கண்டவனே. யாதவனும் ஒரு முறைதான் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. குறித்திட்ட நாளதனில் தன் வாழ்வில் கொண்டதோர் அல்லல் பல. கல்யாணம் ஆன காலகட்டத்திலிருந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கணுங்கிறாங்க. தாரம் தனக்கும் கொண்டதோர், அதாவது மனைவிக்கும் உங்களுக்குமே சுகவினங்கள், அதாவது நிறைய கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இருந்ததுங்கிறாங்க. அன்னவளும் ஆளுமையும் கொண்டவளே, அன்னவளும் ஆளுமையும் கொண்டவள், மனைவியினுடைய ஆளுமை தான் குடும்பங்கிறாங்க. அதாவது உங்களுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்கு மட்டும்தான் நீங்க அடிமணிஞ்சு போகக்கூடிய ஒரு குணம். அதிகாரங்கள் உங்கள்கிட்ட ஈடுபடாது. இது மனைவி கிட்டன்னு இல்லை, எங்கேயுமே சரிங்க. ரெக்கமெண்டேஷனா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவீங்க, முடியாதுன்றீங்க. ஆனா இந்த குணம் இருக்கக்கூடிய இடத்துல மனைவியினுடைய ஆளுமை உண்டுன்னு வருதுங்களே. உங்களுடைய பேச்சு அதீத வேகத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுங்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடா பேசுவீங்க. எந்த காரியமும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் எண்ணங்களும் உங்கள்கிட்ட அதிகமா உண்டு. சோர்வில்லாத மனநிலைங்கிறாங்க. எப்போதுமே டயர்ட் ஆக மாட்டோம், எதை கண்டும் சோர்வடைய மாட்டோம். சரியா வரும். அது 2016, 17, 18 ரொம்பவும் பிரச்சனைக்குரிய காலகட்டங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏண்டா வாழணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். குழந்தைகளுக்காக உங்களை நீங்க மாத்திக்கிட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப ஓரளவு பரவாயில்லன்னு தோணுது. இருங்க, அதெல்லாம் அந்த இயரை கம்பேர் பண்ணும் போது, எப்ப 16, 17, 18 கம்பேரிஷன் பண்ணும் போது இப்போ ஓரளவு பெட்டரா ஃபீல் பண்றோம். ஆனா முழுமையான இன்னும் ஒரு மாற்றங்களை நீங்க அனுபவிக்கல, சந்தோஷத்தை நீங்க என்ன அனுபவிக்கல. இந்த குடும்பம் சார்ந்த வழியில என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல உங்களுக்கு. காலம் ஃபுல்லா இப்படிதான் இருக்குமா, இல்ல இந்த வாழ்க்கையை நம்ம தொடரணுமா, இல்ல இதுக்கு என்னதான் தீர்வுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இப்ப வந்திருக்கீங்க. இந்த கேள்விதான் உங்களுக்கு பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கணுங்கிறாங்க. யாரிடமும் இதை உங்களால முழுமையா பகிர்ந்து கொள்ள முடியல. பகரமகன் தோற்றமதும் இடைமகனா இடைக்கடைங்கிற ஒண்ணு மிடில் அல்லது கடைசி பையனாக பிறந்தீங்க. உங்களால தாய் தந்தையாருக்கும் வருத்தங்கள் நிறைய இருக்கு. உங்களை நினைச்சு அவங்க வருந்துறாங்க.
ஆகும் ஒரு மகந்தனக்கு அறிவிக்கேன் அத்தனவன் நாமமதும் ஏழ் இளையோனும் என்றழைக்க. இளையோன்கிறது இளைய கடவுள், முருக கடவுளுடைய பேர் தகப்பனாருக்கு வருது.